கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலயத்தின் வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வாரத்தினுடைய இந்த காலை வேளையினுடைய செய்தியினுடைய தலைப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நம்ம வாசித்து அதிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 116வது பக்கம், புதிய ஏற்பாடு 116வது பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையிலிருந்து 19வது வார்த்தை வரையும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் இசைந்து இணைந்து வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த ஒவ்வொரு வசனமும் விலையேற பெற்ற வசனம். ஒவ்வொரு வசனத்திலையும் ஆழம், அகலம், நீளம், உயரம், அடி ரகசியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் இதில் அந்த கடைசி வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையாய் பிரசங்கிக்க ஆவியானவரால் உந்தி தள்ளப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு பேசும்படி சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 19வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் ரெண்டு வார்த்தை ஒரே வசனத்தில் வருது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மதிப்புள்ள பொருள் இருந்தாலும் அதை விட பல மில்லியன் மடங்கு விலையேற பெற்றது உங்களுடைய ஆத்துமா. அப்போ பொறுமைக்கும் உங்கள் ஆத்துமாவுக்கும் ஒரு தொடர் இருப்பதை இந்த வசனம் நமக்கு நன்றாக அருமையாய் காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய, என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும். அந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்குள்ளே போகும். நீங்கள் வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளும், ஒரு குண்டூசி கூட பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. நீங்கள் வைத்திருக்கிற எந்த விதமான ஆபரணங்களும் சான்றிதழ்களும், இன்னும் உங்களிடத்தில் இருக்கிற பட்டங்களும் பதவிகளும், இந்த உலகத்தில் நீங்கள் வகிக்கிற எந்த விதமான பதவிகளும் பரலோகத்துக்குள்ளே வராது. ஆனால் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போகும் அல்லது பாதாளத்துக்குள்ளே போகும். அப்போ இந்த ஆத்துமா எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதை எப்படி காத்துக்கொள்ளணும்னு அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று பொறுமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை குறித்து வாசித்தா அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் பொறுமையும் உள்ள தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகுந்த நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை இல்லாமல் தான் நிறைய காரியங்களில் நம்ம தவறி விடுகிறோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் இந்த காலை வேளையில் தியானத்திற்கு வைப்பது, அது உங்கள் ஆத்மாவுக்கு கீழையாத்தின் பிசின்தைலம் போல இருக்கும். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 796வது பக்கம். எல்லாரும் வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி இப்படி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கணும். 796வது பக்கம், பழைய ஏற்பாடு, பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நம்ம எப்படி தொடங்கினோம் என்பது முக்கியம் அல்ல. எப்படி வேணாலும் தொடங்கி இருக்கலாம், உங்களுடைய ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் முடிக்கிறது மட்டும் மகிமையாக இருந்தால்தான் அந்த மனிதன் புத்தியுள்ள ஒரு மனிதன்.
நம்ம தொடக்கம் பிரம்மாண்டமாக இருந்துட்டு முடிவு வேதனையாக முடிஞ்சிருச்சுன்னா அவனை பார்க்கிலும் கனவீனமான மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அப்போ நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அதே வார்த்தையில் சொல்றாரு, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையாக இருக்கிறவன் தான் உத்தமன். பார்த்தீங்களா, சாலமோனுக்கு தெரியுது பெருமையெல்லாம் வேண்டாம், பொறுமை இருந்தாலே அவன் தான் உத்தமன். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் பொறுமை. தேவனுடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் பொறுமை, வேலை ஸ்தலத்தில் பொறுமை, கோபித்து கொள்வதில் பொறுமை, வார்த்தையில் பேசுவதில் பொறுமை, எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக பொறுமையாக நம்ம செயல்பட்டால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம் என்று சொல்லி பிரசங்கி எழுதின சாலமோன் ராஜா எழுதுறாரு. அதே பிரசங்கியில் நீங்கள் பின்னாடி பகுதியில் வாசித்து பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 16வது 18வது வார்த்தை. அதே பிரசங்கியில் 9வது அதிகாரம் 16வது வார்த்தையும் 18வது வார்த்தையும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். 18வது வசனம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, ஏழையான ஒரு மனுஷனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். அங்க பொறுமையே உத்தமம்னு வேதம் சொல்லுது, இங்க ஞானமே உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லு. அப்ப ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு பொறுமையும் வேணும், பக்கத்தில் நமக்கு ஞானமும் வேணும். இங்க வேதத்தில் சொல்றாரு பாருங்க, ஒரு ஏழை மனுஷன் இருந்தானா ஒரு பட்டணத்திற்கு பெரிய அழிவு வரப்போச்சான். அதுக்கு மேல் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப இந்த ஏழை மனிதன் போய் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை பாதுகாத்தானா. ஆனால் அந்த ஏழை மனிதனை யாருமே நினைக்கலையா, மறந்துட்டாங்களாம், அசட்டை பண்ணினார்களாம். அப்பதான் இது சொல்றாரு, ஏழை மனிதனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டாலும் அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை உள்ளவனை பார்க்கலும் அந்த பட்டணத்தை பாதுகாத்த அந்த ஏழை மனுஷனான அந்த மனுஷனுடைய ஞானமே உத்தமம் என்று சொல்லி எழுதுறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பொறுமையும் ஞானமும் நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் தேவனுடைய பிள்ளைகளே. அதே நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு தேவன் சொல்ல போகிற ஆழமான அகலமான அந்த ஆழத்துக்குள்ள நம்ம இறங்கி போனால் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு மகிமை அடைவார். வாசிப்போம், 772வது பக்கம், நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சகம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப இந்த உலகத்துல யார் ஞானம் உள்ளவன்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன். இன்னைக்கு பொருளை ஈட்டும்படி, பொருளை சம்பாதிக்கும்படி மனுஷர்கள் படுகிற பிரயாசத்திற்கு அளவே கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரையும் கண் தூக்கம் இல்லாமல் சம்பாதிப்பதையே தன்னுடைய ஜீவனாய் கொண்டு மனுஷன் செயல்படுறான். அவனுக்கு ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறாரு. ஒரு பெரிய ஐஸ்வர்யவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருக்கு சொந்தமாக போகுது? இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா எடுக்கப்பட்டால் நீ சம்பாதித்ததெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? அவன் சொல்றான், ஆத்துமாவே, வேண்டிய அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், 4 தலைமுறை 3 தலைமுறைக்கு நீ சாப்பிடலாம், சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவு இருக்கு, என் களஞ்சியத்தை இன்னும் நான் இடிச்சு பெருசாக்க போறேன்னு அவன் தன் ஆத்துமாவோடு சொன்னும் பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், மதிகேடனேனார். ஐஸ்வர்யம் இருக்கு, களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டணும், அந்த அளவுக்கு அவனுக்கு சம்பாத்தியம் இருக்கு, வருமானம் இருக்கு. ஆனா அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்ததெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறார். அப்ப இந்த உலகத்துல உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது, அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்க குடும்பத்துல எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 ஆத்துமா இருக்கு, 10 பேர் இருக்கிறீங்கன்னா 10 ஆத்துமா இருக்கு, 2 பேர் இருக்கிறீங்கன்னா 2 ஆத்துமா இருக்கு. இது அழியாத ஆத்துமா, அது அழியவே அழியாது. சரீரம் தான் அழியும், ஆனால் உங்க ஆத்துமாவும் ஆவியும் அது பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கும். பாவத்தின் வழியில போனால் நரகத்துக்குள்ள பிரவேசிக்கும். வேறு 2 இடத்தை தவிர 3வது இடத்திற்கு ஆத்துமா போகாது, ஆவி போகாது.
ஆனால் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அது மண்ணுக்கு தான் போகும். வேதம் சொல்லுது, மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு போவாய். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனாய் உருவாக்கப்பட்டாய், அதனால உன் சரீரம் மீண்டும் மண்ணுக்கு போகும். ஆனால் தேவன் தன்னுடைய ஆவியை ஊதினார், அந்த ஆவி உயரே ஏறும் தேவனுடைய ஆவி என்று வேதம் சொல்லுது. அப்போ உங்க ஆவி, அந்த ஆவியோடு இசைந்திருக்கிற ஆத்துமா, அது ரெண்டு பரலோகத்துக்குள்ளேயோ அல்லது மற்ற இடத்துக்குள்ளேயோ பிரவேசிக்கும். அப்போ உங்க ஆத்துமாவை குறித்து நீங்க எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாய் நீங்க செயல்படணும் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வார்த்தையை? ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை, ஒரு தடவை இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆத்துமா அறிவு இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமாவில் அறிவே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்தா அவனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் 930 வருஷம் இருந்துச்சு. 880, 890, 900, 912, 15 வருஷம்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா மனுஷன் அவ்வளோ நாள் வாழ்ந்தான். ஆனால் கர்த்தர் ஆயுசு நாட்களை குறைச்சு மனுஷனை உண்டாக்கினதுக்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் தானேன்னு அவர் எழுதி சொல்லிட்டார். அப்போ இப்போ வயசுடைய ஒரு மனுஷனுக்கு வயசு 120. ஆனால் மோசே வந்து சொல்கிறாரு 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்போ மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 மோசே சொன்ன வார்த்தையின் படி பார்த்தா 70 ஆண்டுகள். பலத் மிகுதியாக இருந்தால் 80 ஆண்டுகள். அப்போ இந்த 80 ஆண்டுகள் வாழப்போகிற நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லாமல், நம்ம குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லாமல், நம்முடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தா வேதம் சொல்லுது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து நீங்கள் எவ்வளவு கவனமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். வேதத்தில் நிறைய பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் தன் ஆத்மாவை சேதப்படுத்தினார்கள், அதற்கு காரணமாய் அமைந்தது என்ன, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் சேதாரத்திற்கு என்ன காரணம் என்பதை நான் வேதத்தில் தியானிக்க போகிறோம். இன்னும் சில வசனங்களை நான் வைத்தால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் மரியாள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாசிக்கலாமா? பக்க நம்பர் 77, புதிய ஏற்பாட்டில் 77. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமை படுத்துகிறது. பாருங்க, அந்த அம்மா சொல்ற ஒரு அழகான வார்த்தை, என் ஆத்துமா. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கு, உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கு. ஆனால் யாரை மகிமைப்படுத்துகிறது என்பது ஒரு கொஸ்டின் முன்னாடி இருக்கு. இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அடுத்த வார்த்தையை பாருங்க, எனக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த ஆவி, எனக்குள்ள தேவன் ஊதி வச்சார் இல்லையா, ஒரு ஆவியை அனுப்பினார் இல்லையா, அந்த ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்ப மரியாளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவும் கர்த்தரை மகிமைப்படுத்துதான். மரியாளுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த ஆவியும் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறதா. இன்னைக்கு நம்ம ஆத்துமா, நம்ம ஆவி எதிலே களி கூறுகிறது? எதை பார்த்தா நம்ம ஆத்துமா கம்பீரிக்கிறது? சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். 103வது சங்கீதம். தினந்தோறும் நம்ம சொல்றோம், எல்லா ஆராதனையிலும் இந்த வார்த்தை சொல்லாமல் முடிக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது, மனப்பாடமா தெரியும். ஆனால் நம்ம என்னைக்காவது அதை ஆழ அகலத்தை பார்த்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா? 103வது சங்கீதம் 1வது 2வது வார்த்தை, என் ஆத்துமாவே. இது மனப்பாடமா சின்ன பிள்ளைகளான்னு சொல்லும், கர்த்தரை துதி. அடுத்து 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 1வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த அம்மா சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது. சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப நம்மளுடைய ஆத்துமா யாரை ஸ்தோத்தரிக்குது? இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. உலகத்தில் இருக்கிற பொன்னை விட, வெள்ளியை விட, வைரத்தை விட, வைரூரியத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்தை விட உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். மரியாளுடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரித்தது. மரியாள் சொல்ற வார்த்தை, என் ஆத்துமா கர்த்தரை
மகிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு உங்க ஆத்மா யாரை மகிமைப்படுத்துது? பொன்னையா, பொருளையா, பணத்தையா, மனுஷனையா, உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையா? யாரை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிதான் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னும் பாருங்களேன், சங்கீதம் 3வது சங்கீதம் 13வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சங்கீதம் 13:2. என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தமும் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அப்ப அங்க மரியாள் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிங்கிறாரு. இங்க அதே தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவிலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டு இருந்தேன். அப்ப அந்த ஆத்துமாக்குள்ள நம்ம ஆலோசனையும் பண்ணலாம். அந்த ஆத்துமாக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஆத்துமா ஆலோசனை செய்யக்கூடியது. அந்த ஆத்துமா கர்த்தரை துதிக்கக்கூடியது. அந்த ஆத்துமா பலப்படக்கூடியது. அந்த ஆத்துமா நமக்குள்ளே வாழும்படி தான் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆத்துமா மேல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஏன்னா அதுதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போறது. உங்க சரீரம் எல்லாம் மண்ணுக்கு போயிடும். நீ எவ்வளவு இது அழகுபடுத்தினாலும், இதுக்கு எவ்வளவு நீ இதை விலையேற பெற்ற பொருள்களை இது மேல நீ போட்டாலும், இது கடைசி காலத்துல மண்ணுக்குள்ள போகும். ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் ஆத்துமாவும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும். இன்னும் பாருங்களேன், 138வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்துட்டு நம்ம தேவன் கொடுத்த அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்லலாம். 138வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப நீங்க கூப்பிட்டால் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு பலன் கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவாரு. கர்த்தர் எதிலே பலன் கொடுப்பார்? உங்கள் ஆத்துமாவிலே பலன் கொடுப்பார். உன் ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது, உன் ஆத்துமா கலங்கும் பொழுது, உன் ஆத்துமா திகையும் பொழுது, தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. இங்க சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப அந்த ஆத்துமாவுக்கு ஒரு பலன் தேவை. ஆத்துமாவை நம்ம தைரியப்படுத்தணும். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆத்துமாவை குறித்து அக்கறை இல்லாமலும் அந்த ஆத்துமா மேல உணர்வு இல்லாமலும் போனோம்னா நம்ம ஆத்துமாவை இழந்து போயிடுவோம். தேவனுடைய பிள்ளைகள், அருமையான, இந்த உணவு சரீரத்துக்காக தான். நீங்க சாப்பிட்ற ஒரு வேளை உணவு சாப்பிடாட்டி சரீரம் டல்னஸ் ஆகுது. அப்படியே சரீரத்தில் பலன் போகுது. நடக்க முடியல, கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க மாட்டேது. அதெல்லாம் சரீரத்திற்கு. இதே போல வசனத்தை நீங்க கேட்கலைன்னா உங்க ஆத்துமா டல்னஸா மாறும். நீங்க வசனத்தை தியானிக்கலைன்னா உங்க ஆத்துமா அப்படியே சோர்ந்து போயிடும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நடக்கலைன்னா உங்க ஆத்துமா செத்து போயிரும். தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இங்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தன், சம்பரலமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை தான் கர்த்தர் அழகா சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? பக்க நம்பர், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 108வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் பின்னாடி பக்கம் 108, 16ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் எப்படி அழகா இருக்கு பாருங்க. உண்மை சம்பவம் இது, கற்பனை கதை அல்ல. தேவன் அவரா ஓமானமா சொல்லல, உண்மை சரித்திரத்தை அப்படியே சொல்றார். வாழ்ந்தான், ஜீவித்தான், மரித்தான், எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப நடந்ததைத்தான் ஏசப்பா தன் வாயார சொல்றார். நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அது கற்பனை அல்ல. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரலமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, எல்லாமே நடந்தது. அவன் விலையேற பெற்ற வஸ்திரம் பார்த்தா, அவன் உடம்புக்கு போட்ட வஸ்திரம் ராஜ வஸ்திரம் போட்டிருப்பேன், பொன்னாலான வஸ்திரம் போட்டிருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வஸ்திரத்துக்கு எவ்வளவோ பணங்களை செலவழிக்கிறாங்க. காலையில் ஒரு வஸ்திரம், மத்தியானம் ஒரு வஸ்திரம், சாயந்தரம் ஒரு வஸ்திரம். சம்பாதிப்பதில் பாதி பணத்தை வஸ்திரங்களுக்கு செலவிடுறாங்க பாருங்க. அடுத்து அவனை குறித்து வேதம் சொல்லிருக்கு,
விலையேற பெற்ற வஸ்திரமும் ரத்தாம்பரமும் தரித்து அனுதினமும் சம்பரலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படின்னா நல்ல ஹை குவாலிட்டி உணவுகளை சாப்பிட்டு காலையிலும் மாலையிலும் வித்தியாசமான வகை வகையான உணவுகள். நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், எளிமையான சூழ்நிலை இருக்கிறனால நம்முடைய உணவு பதார்த்தங்கள் அதனுடைய காரியங்கள்லாம் வேறு. ஆனால் நீங்கள் பட்டணங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்ற உணவுகள், ஒரு வேளை அவங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சு வந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கில் 2000த்திற்கு அதிகமான 5000 ரூபாய்க்கு பக்கமாக செலவு செய்கிறாங்க. சாப்பாட்டுக்கே நிறைய பணங்களை விரயம் பண்ணுகிறார்கள், செலவு செய்கிறார்கள். அது ஒரு மன உற்சாகமாய் அவர்கள் நடப்பிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், அதே ஊரில் அதே இடத்துல இன்னொரு மனுஷன் இருக்கான். 20ஆம் வசனம், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இவனும் இருந்தான், இது கற்பனை அல்ல, இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசல் அருகே கிடந்து. இப்ப எங்க இருக்கான் இவன்? ஐசுவரியவான் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறான், வாசலண்டையிலேயே இருக்கிறான். அவனுடைய உடம்புல பருக்கள் இருக்கிறது. அப்படின்னா அவனுடைய வியாதி ஒரு வியாதி உள்ளவன், அவன் அருவருப்பான ஒரு தோற்றம் உள்ளவன். ஒருவன் வசதி வாய்ப்பான தோற்றம் உள்ளவன், ஒருவன் அருவருப்பான தோற்றம் உள்ளவன். ஒருவன் பணம் நிறைந்தவன், ஒருவன் பணம் இல்லாதவன். ஒருவன் சம்பரலமாய் சாப்பிடுகிறான், இவனோ ஒரு பருக்கை கூட இல்லாதபடி உணவு பற்றாக்குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கான். 2 பேருமே ஒரே பட்டணத்தில், ஒரே இடத்துல, ஒரே தேசத்தில் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, நீங்களும் பலருக்கு பக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை ஓரளவு கர்த்தர் வைத்திருந்தாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. சாலமோன் சொல்கிறாரு, ரொம்ப கொடுத்துடாதீங்க, நான் உங்களை மறந்துடுவேன். ரொம்பவும் தராமல் விட்டுறாதீங்க, நான் உங்களை என்ன பண்ணி தூசிச்சிடுவேன். அனுதினமும் எனக்கு தேவையானதை கொடுங்க. சாலமோனே சொல்கிறார். தாவீது சொல்றாரு, எனக்கு என்ன ஒன்று வேணாம், கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில் ஒரு வேளை உணவு இல்லாமல் எத்தனையோ லட்சங்கள் இருக்கிறாங்க. 2 வேளை உணவு இல்லாமல் எத்தனையோ லட்சங்கள் இருக்கிறார்கள். கண் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல், உறவுகள் இல்லாமல், சொந்தம் இல்லாமல், பந்தம் இல்லாமல், வீடு இல்லாமல், இன்னும் பார்த்தோன்னா சூம்பின உருப்புடையவர்களாக, அங்கவீன குறைவுள்ளவர்களாக, விகார தோற்றம் உள்ளவர்களாக, அனாதைகளாக ஆசிரமங்களில் எத்தனையோ பேர் விடப்பட்டு இருக்கிறார். பிள்ளைகளே கொண்டு போய் பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்தில் விட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை குறித்து நம்ம நினைப்பார் அற்று இருக்கிறோம். நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறாரேங்கிற உணர்வு இல்லாமல் தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம மறந்தவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு பாருங்க, 2 பேரும் வாழ்ந்தார்கள். 21ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பல நாள் அவனுடைய மேஜையில் இருந்து விழக்கூடிய துணிக்கைகள், அப்படியே மீதி ஏதாவது போடுவானா, ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டானா, அப்படிலாம் அந்த மனுஷன் எதிர்பார்த்திருக்கிறான். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். ஒருத்தன் ரத்தாம்பர உடை உடுத்தி சம்பரலமாய் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறான். 2 பேருடைய ஓட்டமும் ஒரு நாள் முடிகிறது. பாருங்க 22, பின்பு தரித்திரனும் மரித்தான், தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப அந்த ஐஸ்வர்யவானுடைய சரீரம் எங்க போகுது? பூமிக்குள்ள போகுது. அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய உடம்பு மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த உடம்பு மண்ணுக்கு போயிருச்சு. அப்ப மண்ணுக்கு போன அவன் இப்ப அடுத்து அவன் எங்க இருக்கிறான்னு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 23ஆம் வசனம், பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான். இவனை புதைச்சிட்டாங்களே, ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு வேதம் சொல்லுது, பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற பொழுது. எல்லாரும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கொண்டு புதைச்சிட்டாங்க. அந்த புதைத்த நாளில் எவ்வளவோ விமர்சனமாய் அந்த நிகழ்ச்சியை நடத்திருப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம பட்டணங்களில் பார்க்குறோம். அந்த மரண ஊர்வலங்கள் நடக்கிற விழா கோலங்கள், அதில் நடக்கிற ஆட்டம் பாட்டங்கள், வான வேடிக்கைகள், அதில் விளம்பர பலகைகள், அந்த நாளில் சொல்லப்படுகிற விளம்பரங்கள், அந்த நாளில் அவருடைய காரியங்களை விமர்சனமாய் சொல்லக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு இதை விட பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. பயங்கரமான விழாவில் கொண்டாடி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால்
அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிந்த உடனே அவன் எங்க இருந்தான்னு வேதம் சொல்லுது பாருங்க, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது அடுத்த நிமிஷம் அவன் உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆவி, அவனுக்குள்ள இருந்த அந்த ஆத்மா எங்க போச்சான்? பாதாளத்துக்குள்ள போச்சான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த மனுஷன் லட்சோப லட்சம் கோடி கோடியாய் பணத்தை சம்பாதிச்சான், விலையேற பெற்ற வஸ்திரத்தை போட்டான், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சான். ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ஆத்துமாவை அவன் அறிவில்லாமல் அதை பாதுகாத்து அதை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு மறந்தவனாக, அந்த ஆத்துமாவை குறித்த அறிவில்லாதவனாக கடைசியில் நரகத்துக்குள்ளே அவன் போய் பாதாளத்திலே அவன் கண்ணீர் வடிக்கிறான். அங்க என்ன கிடைக்கல தெரியுமா? அடுத்த வார்த்தையை பாருங்களே, 24. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையில, ஆபிரகாமை இவன் எப்படி கூப்பிடுறான்? ஐஸ்வர்யவான், தகப்பனேங்கிறான். அப்ப அவன் எந்த வம்சத்தில் இருக்கிறவனா இருக்கும்? ஆபிரகாமுடைய வம்சத்துக்காரன் தான், ஆபிரகாமுடைய குலத்துக்காரன் தான், ஆபிரகாமுடைய கோத்திரத்துக்காரன் தான். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வம்சம்தான். நீங்களும் நானும் அவரை ஆபிரகாமே தகப்பனேன்னு தான் கூப்பிட போறோம். ஆனா கூப்பிடுறது முக்கியம் கிடையாதுங்க. ஆபிரகாமு போல நம்ம வாழணுமா இல்லையா? ஆபிரகாமு போல தேவனை தொழுது கொள்ளணுமா இல்லையா? ஆபிரகாம் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள மகனையே தகன பலி கொடுக்க அவன் ஆயத்தமானான் அல்லவா? ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் சொன்ன தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டான் அல்லவா? ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள அவன் கர்த்தர் சொல்லுகிற எல்லா கற்பனையின்படி நடந்தான் அல்லவா? வெறும் தகப்பனேன்னு சொல்றதுல என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தகப்பன் காட்டின வழியில நடக்கணும். இவன் ஆபிரகாமை எப்படி கூப்பிடுறான்? தகப்பனே. அப்பா எங்க இருக்கிறாரு? தகப்பன் எங்க இருக்கிறாரு? மோட்ச ராஜ்யத்தில் இருக்கிறார். தகப்பன் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய இடத்துல இருக்கிறாரு. அவனுடைய வம்சத்துல வந்த அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? பாதாளத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வசனம் சொல்லுது, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்ப இந்த ஐஸ்வர்யவான் அக்னியில வேதனைப்படுகிறான். ஆனா லாசர் எங்க இருந்தான்னு வசனம் சொல்லுகிறது பாருங்க, 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைங்க நல்ல உற்சாகமா 2 கரங்களை தட்டி, இந்த உலகத்துல பணம் இல்லை, சுகம் இல்லை, வஸ்திரம் இல்லை, குடும்பம் இல்லை, ஆனா அவன் தன் ஆத்மாவை கரை இல்லாமல், பிழை இல்லாமல், மாசு இல்லாமல், மறுமில்லாமல், ஒரு குற்றமற்றவனாய் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால தான் தேவ தூதர்கள் அந்த ஆத்மாவை எடுத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில, முற்பிதாக்களின் முதல் பிதாவினுடைய மடியில கொண்டு போய் விட்டார்களாம். இப்ப ஆபிரகாம் மடியில தரித்திரன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பாதாளத்துல, அக்கினியில, நரகத்துக்குள்ள, பிசாசுகள் இடத்துல ஐஸ்வர்யவான் போய் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் சொல்றான், என் நாவை குளிர பண்ணும்படி லாசருடைய விரலில் தண்ணியை விட சொல்லுங்க, நான் இங்க கொட்டிய வேதனைப்படுகிறேனே. அப்ப இவன் பணம் அங்க வந்து அவனை காப்பாத்துச்சா? இவன் சொந்தக்காரங்க வந்து அவனை காப்பாத்தினாங்களா? இவனுடைய படைபலங்கள் அங்க வந்து காப்பாத்துச்சா? இவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய அந்த மிடுக்கு அந்த இடத்துல அவனை வந்து பாதுகாத்துச்சா? அவன் எங்க போயிட்டான் பார்த்தீங்களா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. ஐஸ்வர்யவான் ஒரே ஒரு முறை தான் உலகத்தில் வாழ்க்கை. எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அழகாய் எபிரேயருக்கு எழுதின பவுலடிகள் அழகாய் எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தயவுசெய்து நான் சொல்ற வசனம், ஆவியானவர் எனக்கு திருவுளம் பற்றின வசனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில வந்து தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இதை அற்பமாய் எண்ணாதீங்க, அசால்ட்டாய் நீங்க தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கவனமாய் கவனிங்க. ஐத்திகின் ஆவிகள் வெளியேறட்டும். 306வது பக்கம் எல்லாரும் வாசிங்க. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், சொல்லுங்க, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தரம் மரணம், பின்பு நியாய தீர்ப்பு. நம்ம இன்னொரு ஆட்டை பிறக்க முடியாது. பல கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் இன்னொரு தடவை வருவேன் போவேன், அது வேண்டாம். வேதம் சொல்றத நமக்கு சத்தியம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப பிறந்துட்டோம். சாலமோன் சொல்றார், பிறக்க ஒரு காலம் உண்டு,
இறக்க அங்கனே பக்கத்திலே போட்டார். அடுத்த வழியே இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். 29 காலத்தை அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு அழுவீங்க. அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை அழகா எழுதுறார். அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். இங்க அவர் எழுதுறாரு பாருங்க, ஒரு தரம் மரிப்பதும், மரித்த உடனே பின்பு நியாய தீர்ப்பு. உடனே நியாய தீர்ப்பு போயிடுவாங்க, இன்னொரு ஆட்டம் வர முடியாது. இன்னைக்கு அநேகர் நினைச்சுக்கிறது, இந்த பிறவியில் இப்படி மனுஷியா பிறந்துட்டேன், அடுத்த பிறவியில் நான் மனுஷனா பிறப்பேன், இந்த பிறவியில் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அடுத்த பிறவியில் வந்து நான் சரி பண்ணுவீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வேதம் சொல்றது தான் சத்தியம். இது எழுதப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இதை ஒன்றை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. தேவன் அவன் மேல ஆக்கினியை கொண்டு வந்துடுவார். அப்ப எழுதப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. அப்ப பிறந்துட்டோம், நிச்சயமா ஒரு நாளைக்கு மரிக்க போறோம். மரிச்ச உடனே எங்க உங்க ஆத்துமா நிற்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்புல போய் நிற்கும். நியாய தீர்ப்புல 2 தான் சொல்லுவார். அவருடைய பிள்ளையா வாழ்ந்தேன்னா பரலோகத்துக்குள்ளேயும் பாரு, இல்லாட்டி பாதாளத்துக்குள்ளேயும் பாரு. இப்ப 2 இடத்துல போறது எங்க இருக்கு? உன் கையில தான் இருக்கு. இதை கேட்கிற உன் கையில தான். உலகம் முழுவதையும் நீ வட்டனிட்டாலும் உன் ஆத்துமாவை பரலோகத்தை நீ கொண்டு போகலைன்னா அதனுடைய முழு பொறுப்பு நீ தான் தேவனுடைய பிள்ளை. நான் உங்களை வந்து பரலோகத்தில் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, நீ எங்களுக்கு எனக்காக நீங்க சொல்ல முடியாது. அவன் தன் ஆத்துமாவை குறித்து கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தர் உங்களிடத்துல தான் கணக்கு கேட்பார். என்னை எப்படி கணக்கு கேட்பாரு? என்னப்பா செஞ்சேன் பாரு. நான் சொல்லுவேன், நீ கொடுத்த வார்த்தையை ஒண்ணு மாறாம சொன்னேன். இவங்களுக்கு நான் காவலாளியா நின்னேன், உத்தரவாதியா நின்னேன், இவங்களுக்கு முதுகெலும்பா நின்னேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா நீங்க தான் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி. நீங்க தான் உங்களை ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தனியா கேட்பார், ஒவ்வொன்றை குறித்து கணக்கு கேட்பார். அப்ப அந்த தேவனிடத்துல என்ன சொல்ல முடியும்? இந்த ஐஸ்வர்யவான், என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சு, பெரிய பெரிய சொத்து என்கிட்ட இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான வேலையாளர் இருந்தாங்க, நான் போட்டிருக்க வஸ்திரம், இதெல்லாம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு வராது. அதெல்லாம் அங்கே வரல, அதெல்லாம் பக்கத்தில் நெருங்க முடியல. வெள்ளியும் பொன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு குண்டூசி கூட பரலோகத்துக்குள்ள வராது. ஆனால் நீங்கள் தேவனுக்காய் செய்கிற நற்கிரிகைகள், ஜெபிக்கிற ஜெபம், துதிக்கிற துதி, ஊழியம் செய்கிற ஓட்டம், படுகிற பாடுகள், அடி வாங்குகிற அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், அவருக்காய் நீங்கள் படக்கூடிய எல்லா காரியமும் பரலோகத்தில் உங்களுக்கு மகிமையாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் எதிர் பேச முடியாத வாக்கை ஞானத்தை நான் உனக்கு தருவேன், உன் முடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் நம்ம எதுக்காக ஓடுறோம் தெரியுமா? எதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து பரலோகத்தில் நம்மளை சேர்த்துருமா? ரெக்கமெண்டேஷனே கிடையாதுங்க. பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னு பிள்ளை சொன்னால் சேர்த்துக்க மாட்டார். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவங்க, தங்கன்னு மனைவி சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு எத்தனை முறை வந்து பேசினாலும் சேர்த்துக்க மாட்டார். உன் மனைவியோடைய நற்கிரியை என்ன ஆண்டவர் கேட்பார். அவன் கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் இண்டிவிஜுவல் பர்சன், தனிப்பட்ட நபர்கள் தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, உன் கணக்கை என்னிடத்துல வந்து ஒப்புவியும் பாரு, நிச்சயமா கேட்பார். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு அன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து போவதே நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கே சொன்னாரே பிரதர், சொன்னார், இவ்வளவு சொன்னாரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை அறைகூவல் விட்டாரே, காலை செய்தி, முதல் செய்தி ஒரு அறைகூவலின் செய்தியாய் கொண்டு வந்தாரே. நம்ம கேட்டுட்டு விட்டுட்டமேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால கேட்டுட்டு உங்கள் ஆத்மாவை செம்மைப்படுத்தி கொள்ளுங்க. பாருங்கள், வேதம் சொல்கிறது, இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் பின்னாடி பக்கம் இருக்கு, கடைசி பகுதிக்கு வருங்க. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 316வது பக்கம். எல்லாரும் எடுப்போம். நான் பிரசங்கிக்கிறதை விட நீங்கள் எடுக்கணும், பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வசனம்தான் பேசும், வசனம்தான் அது ஜீவன் உள்ளது. என்னுடைய வார்த்தைகள் கூட அது சாதாரண வார்த்தைகள், ஆனால் நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ளே பேசி கிரியை செய்து அது உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்திரும். 316வது பக்கம், யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரா இருக்கிறாரே. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நம்மலாம் சொல்லுவோம், பொறுமையா இரு, பாக்கியவானா நீ மாறவ, உன் பொறுமைக்கு தான்ப்பா உனக்கு வாழ்க்கை சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உலக மனுஷர்கள் கூட சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா யாக்கோபு சொல்றாரு, யோபுவை பத்தியும் அவருடைய பொறுமையை பத்தி சொல்றாரு. பாருங்களே, அவர் சொல்ற பாருங்க, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். இப்போ யோபுடைய பொறுமையை நம்ம கேள்விப்பட்டோம். எங்க கேள்விப்பட்டோம்? யோபு புஸ்தகம் 42 அதிகாரத்தில் போய் பாருங்க. அவனுக்கு வந்த சோதனை மாதிரி வேதத்தில் வேறு ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாது. காலையில் கோடீஸ்வரங்க, சாயந்தரம் பிச்சைக்காரங்க. காலையில் அழகு நிறைந்தவனுங்க, பூரண அழகு உள்ளவனுங்க. அவன் வந்து ஆசனம் போட்டு உட்கார்ந்தா எல்லாரும் எழுந்து நிற்பார்களாம், வாயில பொத்திக் கொள்வார்களாம். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். கிழக்குத்திய புத்திரர்களே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனும், அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தரே சொல்றார். தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் யோபு. இவனை போல ஒருவனும் பூமியில இல்லை. வேற யாரையுமே கர்த்தர் சொல்லல இவனை போல இன்னொருத்தன் இருக்கிறான்னு சொல்லல. அப்பேற்பட்ட ஒருத்தன் சோதனை காலத்துல எதெல்லாம் இழந்தான் தெரியுமா? முதல்ல அவன் அழகை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், மனைவியினுடைய அன்பை இழந்தான், நண்பர்களுடைய சிநேகிதம் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான். ஆனாலும் தன்னுடைய பொறுமையை விட்டு அவன் தடுமாறல. அழகா சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவும் இல்லை. அடுத்த வார்த்தை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய பிள்ளைகளே, சேனை தலைவர்களே, ஆயுததாரிகளே, பராக்கிரமசாலிகளே, யுத்த வீரர்களே, யுத்த அதிபதிகளே, உலகத்தின் எந்த பகுதியில் பார்த்தாலும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறது, நம்முடைய பொறுமை எப்படி இருக்கு? யோபுவு நம்ம வேதத்தில் படிச்சுட்டு போகக்கூடாதுங்க, யோபுவை போல வாழணுங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தையை நல்ல கவனிங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? யோபு அப்படியே விட்டுட்டாரா? உங்களுக்கு ஒரு ப்ராபர்சி சொல்லவா? ஓத்திரவப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா, பாடுபடுறீங்களா, அவமானப்படுத்தப்படுறீங்களா? அப்படியே கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு கண்ணீரே உங்களுடைய அப்பமா இருக்கா? அவமானமே உங்க அப்பமா இருக்கா? நிச்சயமாய் அந்த காலம் மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு. முடிவை கண்டிருக்கிறீர்களே, எழுதுறாரு பாருங்க, முடிவை கண்டிருக்கிறீர்களே. யோபுவை எப்படி முடிச்சார் தெரியுமா? 2 விதமான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கு அடுத்து அவன் பூரண ஆயுசு உள்ளவனாய் வாழ்ந்து மீண்டும் பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் நிறைவான ஓட்டத்தை முடிச்சான். ரூபதிகளை பெற்றெடுத்தான். அவர்களுடைய மகள்கள் தான் அழகழகான ரூபதிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மீண்டும் ஐஸ்வர்ய சம்பந்தனாக கர்த்தர் உயர்த்தினார். இப்ப இந்த யோபுவோடைய நிலைமையுடைய முடிவு எப்படி? அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். ஆனா இங்கிருந்து ஒரு ஐஸ்வர்யமான லூக்கால பார்க்கிறமே, பாதாளத்துக்குள்ள போனான். யோபு பொறுமையா இருந்தான், அவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்தான். ஐஸ்வர்யவான் கர்த்தரை நம்பல, கர்த்தருடைய வழியில நடக்கல, அவன் பாதாளத்துக்குள்ள வேதனைப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. இது 2 பேத்துல எவன்க ஆத்மா மேல அக்கறை உள்ளவன்? யோபு தன் ஆத்மா மேல அக்கறை உள்ளவனாய் இருந்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, நீ உலகம் முழுவதையும் சொந்தமாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் ஒண்ணுமே கிடையாது. அதனால உன் ஆத்மா விலையேற பெற்று, உன் ஆத்மா மேல நீ கொஞ்சம் அக்கறைப்படும். நான் ஒரு நாள் ஏசப்பாட்ட போகணுமே, இந்த ஏசப்பா கிட்ட போய் நிக்கிறதுக்கு முன்னாடி என்னை குறித்து கர்த்தர் கேட்பாரே. வசனத்தை படிக்காம, ஜெபம் பண்ணாம,
தேவனை துதிக்காம, புகழாம, ஆராதிக்காம, அவருக்கு நேரத்தை கொடுக்காம, அவரோடு இணைந்து வாழாம, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம நீ உனக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யனுடைய நிலைமை தான் நம்முடைய நிலைமையாய் மாறிடும். தம்பி தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 351வது பக்கம், பழைய ஏற்பாடு. தேங்க்யூ லார்ட். 351வது பக்கம், பழைய ஏற்பாடு புஸ்தகம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தயவுசெய்து எனக்கு நீங்கள் வசனத்தை எடுக்கணும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் இதை வாசிக்கணும். வசனம்தான் ஜீவன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். தேங்க்யூ. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும். ஹலோ, என்ன சொன்னார்? 7 நாள், 7 days வெயிட்டிங். 7 நாள் பொறுத்துரு. அவர் சொன்னது 7 நாள் மட்டும்தான். 7 நாள் நீ பொறுத்துரு, நான் வந்து உனக்கு எல்லாம் சொல்லுவேன். நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் பொறுத்துரு. நியரஸ்ட் டே தான், பக்கத்தில் தான் அந்த நாள் இருக்கு. 7 நாள் தான் இருக்கு. பொறுத்திருப்பா, நான் வந்து உனக்கு சொல்லுவேன். நீ என்ன செய்யணும்னு அடுத்து நான் சொல்லுவேன். ராஜாவாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுக்கு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, வந்து நான் சொல்றேன், பொறுத்துரு, அவசரப்பட்டுறாது. ஆனா இவர் என்ன பண்ணினார்னு வசனம் சொல்லுது. 20 வசனம், அதே 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம், தேங்க்யூ லார்ட், பொறுங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:12. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி, வாசிங்க நீங்க, துணிந்து. நம்ம வாழ்க்கையில தவறு எங்க நடக்குது தெரியுமா? பொறுமை எங்க இழக்கிறது தெரியுமா? துணிந்து போற பொழுதுதான் நம்ம இழக்கம். இந்த ராஜா துணிந்துட்டார். ஏன்னா பொறுமை இல்லை அவர்கிட்ட. 7 நாள் பொறுத்துருங்கிறாரு. இவர் சூழ்நிலைகளையே பார்க்கிறார். எல்லாரும் வந்துட்டேன், பெலிஸ்தீர் வந்துட்டேன் 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 வந்துட்டேன், பழி செலுத்துறவரை காணா, நானே பழி செலுத்திடுறேன். அவர் எப்போ வர்றது, நான் எப்போ காத்திருக்கிறது? ஏன் நான் பெலுத்துனா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏன் நான் செஞ்சா ஆண்டவர் புறம்பே தள்ளிடுவாரா? ஏன் நான் செய்யலாமே, நான் தான் ராஜாவாச்சே, எனக்கு மேலே யார் அதிகாரியா இருக்கிறா அப்படின்னு துணிஞ்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில துணியறது. கணவனுக்கு விரோதமாக மனைவி துணியறது. அவரை என்ன போய் கேட்கறது? அவர்கிட்ட என்ன போய் கேட்கறது? அவர்கிட்ட என்ன போய் அனுமதி கேட்கறது? என்ன செஞ்சிருவார்? என்னைய துரத்தி விட்டுருவாரா? எதிர்த்துருவாரா? எதிர்த்துட்டாருன்னா நான் சோறு இல்லாமல் போட்டுருவேன், பட்டினியாக போட்டுருவேன், வீட்டுக்கு போயிடுவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு. துணிவு, எதிர்த்து பேசுறது, இதுதாங்க துணிவு தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்தக்கூடிய காரியம். இன்னைக்கு மனைவிகள் கணவனுக்கு விரோதமாய் துணிந்து செயல்படுறாங்க. அதே மாதிரி கணவன்மார்கள் மனைவிக்கு விரோதமாக, அவளை போய் என்ன கேட்கறது? அவள் என்ன ஆள்? ஒரு தகுதியான ஆளா? 5 காசு சம்பாதிக்காதவ. எனக்கு இருக்கிற திறமை அவள்கிட்ட இருக்கா? எனக்கு இருக்கிற ஞானம் அவள்கிட்ட இருக்கா? எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பவர் அவள்கிட்ட இருக்கா? பொம்பளை பேச்ச போய் யாராவது கேட்பானா? நான் ஆம்பளை, அவளை போய் மதிக்கணுமா அப்படி நினைச்சிட்டு துணிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் காணப்படுது. தேவனுடைய மனைவியை எத்தனை காரியத்தில் சமநிலையாய் நம்ம பார்க்குறோம். கணவனை எத்தனை இடத்துல மரியாதைக்குரியவராய் பார்க்கிற. வேதம் சொல்லுது, ஆண்டவன்மாரேன்னு சொன்ன காலம் வேதம் சொல்ற காலம். எபேசியருக்கு பவுல் எழுதுறாரு, எல்லா காரியத்திலும் உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கிறார். யார் யாரோ சொன்னா கேட்கிறோம். அந்த வேலை போகும்பொழுது, ஐயா இதை சொல்லிட்டு போயிருந்தா போய் சொல்லிட்டு போறோம். சம்பந்தமே இல்லாதவங்க சொன்னா கேட்கிறோம். நம்ம வீட்டுக்காரரு ஒரு கிளாஸ் தண்ணி மோண்டு குடுன்னு சொன்னா, ஏன் நீ மோண்டு குடிக்க மாட்டியோ? இதான உனக்கு வேலை எப்போ பார்த்தாலும். ஒரு சின்ன காரியத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. யோசித்து பாருங்க. ரியலி அவங்களோடு ஹார்ட்டை டச் பண்ணபடி நான் பேசுகிறேன். இதெல்லாம் ரியலி நம்ம பண்ணுற தவறுகள், அவமரியாதைப்படுத்தல். பாருங்க, சாமுவேல் சொல்லியிருக்காரு, 7 நாள் பொறுத்துட்டு வர்றேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னா, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அல்லல் தட்டிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து என்ன செஞ்சார்? என்ன ஈனம்? புத்தியீனமா செஞ்சுட்டேப்பா, அவசரப்பட்டுட்டேப்பா. இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, உன் பொறுமையினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள். இங்கே பொறுமையை இழந்துட்டான். ஏன் 7 நாள் பொறுத்து இருக்கிறவன்
அந்த கடைசி நிமிஷம் பொறுத்திருக்க கூடாது. இத்தனை வருஷமா பொறுத்திருந்த நாம அவசரப்படுறது. சாரால் அவசரப்பட்டாங்க, அதனாலதாங்க ஆகார் வந்தான். ராகேல் அவசரப்பட்டதுனால தாங்க மற்ற தப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவசரம். பொறுமையா இருப்பான். யோபுவின் முடிவை பார்த்தீர்களே, கர்த்தருடைய கிரியைகளையும் பார்த்தீர்களே. கர்த்தர் முடிக்கிறவரையும் பொறுமையா இருப்போம். அவர் வந்து முடிச்சு வைப்பார். அவர் வருவார், உன்னை அனுப்புனவர் வருவார். அவர் வர்ற வரை வெயிட்டிங் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க தான் என்னை அனுப்புனீங்க, நீங்க வர்ற வரை நான் காத்திருக்கிறேன். முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய வழிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நம்மளே வழியில முந்தி போனா அவர் என்ன செய்வார்? அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்கிறது புத்தியினமாய் செய்தீர். யோவான் 16:30 வசனம். இன்னும் 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். யோவான் 16:30 வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். சாரி, 14:30 பக்கம் நம்பர் 150. 150வது பக்கம், புதிய ஏற்பாடு 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களோடு அதிகமாய் பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. ஏசப்பா சொல்ற வார்த்தை பாருங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். அவன் சொல்றான், இந்த உலகம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவன் வர்றான் என்கிட்ட, ஆனா அவனுடைய சுவாபம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நினைவுகள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அச்ச அடையாளங்கள், அவனுடைய எந்த விதமான காரியமும் என்கிட்ட கிடையாதுன்னு ஏசப்பா சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நினைவுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மோடு கூட அவன் தர்க்கிப்பான். பாருங்களே, யூதா எழுதின புஸ்தகம் 332 புதிய ஏற்பாடு கடைசியில் ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா எழுதின நிருபம் 332வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 332வது பக்கம், யூதா எழுதின பொதுவான நிருபம். அதில் 1ஆம் ஒரே அதிகாரம் தான். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 9வது வசனம் வாசிக்கலாமா? பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த மிகாவேல், லூசிபர், கேப்ரியல் எல்லாமே ஒரே இடத்துல ஊழியம் செய்தவர்கள். நல்லா தெரிந்து கொள்ளணும். நீங்க எப்படி இந்த ஊழியத்தில் எல்லாரும் சம அந்தஸ்தில் இருக்கிறீங்களோ, இப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல் தான். எல்லாரும் யாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் கிடையாது. எல்லாரும் ஆலயத்தில் இருக்க, எல்லாரும் என்னுடைய சரீரத்தின் அவயங்கள், இந்த ஊழியத்தினுடைய அவயங்கள். இதே போலதான் பரலோகத்தில் தூதர்கள் நிறைய இருக்காங்க. ஜீவன்கள் இருக்கிறாங்க, கேர்பீன்கள் இருக்காங்க, சேராபீன்கள் இருக்காங்க. பிளஸ் அவர்களில் ஒருவர்கள் தான் கேப்ரியல், அப்புறம் மிகாவேல்கள், அப்புறம் லூசிபர்கள். இவங்கெல்லாம் அங்க இருந்தவங்க தான். அந்த லூசிபர் மட்டும் தன்னை பெருமைக்கு உட்படுத்தினபடினால் தள்ளப்பட்டான். பூமியில சபித்து தள்ளப்பட்டான். அவனும் அங்க இருந்தவன் தான். இப்ப தள்ளப்பட்ட தூதனாகிய அந்த லூசிபர் பிசாசாய் மாறினான். அந்த பிசாசு போய் மோசேயுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான். தர்க்கம் பண்ணும் பொழுது யார் வர்றது? மிகாவேல் வர்றான். மிகாவேலும் லூசிபரும் இப்ப தர்க்கம் பண்றான். எதுக்கு? செத்து கிடக்கிற மோசேயுடைய சரீரம். அவன் மோசே மரிச்சிட்டார், அவர் எடுத்து அடக்கம் பண்ணினார் கர்த்தர் என்று எழுதியிருக்கு. அந்த வேலையை செய்ய மிகாவேல் வர்றான். அப்ப அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி பிசாசு வந்து தர்க்கம் பண்றான். ஏன்னா இந்த சரீரத்தில் எனக்கு உரிமை இருக்கு, இந்த சரீரம் என்னுடையது. ஏனென்றால் என்னுடைய சுபாவம் மோசைக்குள்ள இருந்தது. எங்க இருந்துச்சு? முதலாவது கண்மலையை பார்த்து கர்த்தர் யாத்திரையாம எடுக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. 17:6 சொன்னாரு, கண்மலையை பார்த்து அடினார், நான் தண்ணி குடிப்பேனார், அடிச்சார், தண்ணி வந்துருச்சு. ஆனா என்னாகம 20:8 சொல்றார், கண்மலையை பார்த்து பேசு. முதல்ல சொன்னது அடி, இரண்டாவது சொன்னது பேசு. முதல்ல அவர் சொன்னபடி அடித்தாரு, தண்ணி வந்துச்சு, ஜனங்கள் குடித்தார்கள். ரெண்டாவது முறை சொல்றாரு, கவனமா கவனிங்க, பேசுன்னு சொன்னார். ஆனா மோசே 2 முறை அடிப்பார். நம்மளும் ஒரு காலத்துல இயேசுவை நிறைய அடிச்சிட்டோம். நம்ம ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி எத்தனையோ பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவரை அடித்தோம். சிலுவையில் அடித்தோம், கன்னத்தில் அடித்தோம், தலையில் அடித்தோம், காரி துப்பினோம். நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்தினாலையும் அவர் அறையுண்டார், வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார், துக்கப்பட்டார். பலமுறை அவரை காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்பவும் திரும்ப திரும்ப நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மோசே என்ன பண்றாரு?
அந்த அடிச்ச ஞாபகம் இன்னும் அவருக்குள்ள இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இப்ப அடிக்காத, பேசு, நான் தண்ணி தருவேனாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? அடித்தார். எத்தனை முறை அடிச்சார்? 2 முறை அடிச்சாருன்னு இருக்கு. கர்த்தர் தண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா சொன்னாரு, நீ என்னை கனம் பண்ணலப்பா, என்னை நீ மகிமைப்படுத்தலப்பா, என் வார்த்தைக்கு நீ கேள்விப்படியலப்பா, நீ பொறுமையா இருக்கலப்பா, ஜனங்கள் உன்னை தூண்டினதுனால நீ அவசரப்பட்டு பழைய சுபாவப்படி என்னை அடிச்சுட்டே இல்லை, அதனால உனக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ கானானுக்குள்ள என்ன செய்யல, பிரவேசிப்பது இல்லை. வாசிங்க உபாகம் கடைசி வசனம் 32. உபாகம் கடைசி வசனம் வாசிச்சு முடிக்கலாம் எல்லாரும். உபாகம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆவது வசனத்தை நான் வாசிக்க. 52ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம் 49 வாசிக்கலாம். பக்க நம்பர் 267. நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த ஆபிரீம் என்னும் மலையில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை, இங்க இருந்து பார்த்துக்கப்பா, அந்த பார் கானான் தேசம் இங்க இருந்து காட்டுறார். மலை மேல ஏறி பார்வே, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசம் அதுதான், அந்த பார் தூரத்தில் இருக்குது பார். என் நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்கு போச்சு பார்த்தீங்களா? மோசே தாங்க எகிப்து தேசத்தில் போய் பார்வோனோடு பேசினவன், முகமுகமாய் பார்த்தவன், அற்புதங்கள் அவனை கொண்டு 10 விதமான அற்புதங்களை கர்த்தர் நடப்பித்தார். கர்த்தருக்காய் பெரிய பராக்கிரமமான காரியங்களை நடப்பித்தவன். ஆனா முடிவு, ஆரம்பம் அற்பமான ஆச்சரியமான ஆரம்பம், ஆனா முடிவு வேதனையான முடிவு. மோசே எல்லாரும் கானானுக்குள்ள போனாலும் நீ போக முடியாது பான்டர். எவ்வளவு வேதனை பாருங்க. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டு. மோசே அவ்வளவு ஊழியக்காரனா இருந்தோம், கடைசியில் அவனுடைய ரிசல்ட் ஃபெயில்னு வருது. கர்த்தர் சொல்றார், கானானுக்குள்ள நீ போக முடியாது. 52ஆம் வசனம் பார். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ இவன் பட்ட பாடுகள்லாம், இவன் பண்ணின சிலம்பமெல்லாம், இவன் ஓடின ஓட்டமெல்லாம், ஏன் ஏன் இந்த கேள்விக்கு பதில் ஏன் கேட்டு பாருங்களேன். ஒன்னே ஒண்ணுதான், பேசுன்னு சொன்னா பேசணும், அடின்னு சொன்னா அடிக்கணும், காத்துருன்னா காத்திருக்கணும், ஓடுனா ஓடணும், உட்காருனா உட்காரணும், போய் சூறச்செடியில் உட்காருனா உட்கார்ந்துடணும். எப்போ மேகம் எலும்புதோ நீ புறப்படணும், எப்போ மேகம் அமருதோ உட்காந்துக்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்குறேன்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார். ஒரு முறை 2 முறை சொல்லி பார்ப்பார், கேட்காட்டி அப்புறம் பேசவே மாட்டார். ஏன்னா நான் சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல. இப்போ நீங்களே பாருங்களே, ஒருத்தட்ட 2 தடவை 3 தடவை சொல்லுவீங்க, அவங்க கேட்கலைன்னா அப்புறம் சொல்லவே மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நான் சொன்னதெல்லாம் நீ செய்யல, எதுக்கு சொல்லிக்கிட்டு வேஸ்ட்டா. இது நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவம், அதனால சொல்லலை. ஆண்டவரும் அப்படித்தாங்க, நீ சொல்கிற மாதிரியே தான் அவரும் சொல்லுவார். எத்தனையோ முறை நான் சொன்னேன், நீ கேட்கல, அதனால இப்போ உன்ட்ட நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன் காலம் இருக்க வரையும் ஓடு. எப்படி தாவீது சவுலுக்கு சொன்ன, அவர் காலம் வரையும் ஓடட்டும், ஒரு நாள் அவர் தேவன் சந்திக்கிற காலம் வரும், நான் என் கையை அவர் மேலே வைக்க மாட்டேன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் ஓடுற காலம் ஒரு காலம் இருக்குங்க, அடுத்து ஒரு நாள் நித்திரைக்குள்ளே போகக்கூடிய காலம் வரும். அன்னைக்கு உன் ஆத்மா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்காட்டி அது உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டமாக போயிடும். அதனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பொறுமையினால் யோபு போல பொறுமையாயிரு, உன் ஆத்மாவை காத்துக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட்.